வெல்கம் டு காமர்ஸ் அகாடமிக் ஜோன். இந்த வீடியோவில் இன்னைக்கு பிஜிடிஆர்பி காமர்ஸ் சிலபஸில் இருக்க யூனிட் 5 பார்க்கலாம். 5th யூனிட்டோட டாபிக் காஸ்டிங். இன்னைக்கு காஸ்டிங்கில் இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், எவல்யூஷன் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங். 15th century, Luca Pacioli, an Italian, found out the double entry system of accounting in the year 1494. Cost accounting has been developed because of the limitation of financial accounting and the need of the management. 15th centuryல இட்டாலி நாட்டை சேர்ந்த லூக்கா பாசியோலி டபுள் என்ட்ரி சிஸ்டமை 1494ல் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் இருக்க லிமிட்டேஷனாலையும் மேனேஜ்மெண்ட் தேவைக்காகவும் காஸ்ட் அக்கௌண்டிங்கை டெவலப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபாதர் ஆஃப் காமர்ஸ், ஃபாதர் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங். இது ரெண்டுமே தெரிஞ்சுக்குங்க, எக்ஸாமில் கேட்பாங்க. ஃபாதர் ஆஃப் காமர்ஸ் போசிடான், ஃபாதர் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங் ஜெரோம் லீ நிக்கல்சன். நெக்ஸ்ட் காஸ்ட் அக்கௌண்டிங்கில் இருக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்க்கலாம். இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் ICMA, அதை இப்போ CIMA சார்ட்டர்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்னு சொல்கிறாங்க. இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஒர்க்கர்ஸ் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா ICWA என்ற நேமை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியான்னு. ICMAவை இப்போது CMA காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியான்னு சேஞ்ச் பண்ணி அதை கல்கட்டாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், காஸ்டிங்னா என்ன, காஸ்ட் அக்கௌண்டிங்னா என்ன, காஸ்ட்னா என்ன, காஸ்ட் அக்கௌண்டன்சினா என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான். ஃபஸ்ட்லேருந்து கிளியராக தெரிஞ்சால் தான் எக்ஸாமுக்கு ஈஸியாக இருக்கும். PGTRB ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது காஸ்ட்னா என்னன்னு பார்க்கலாம். It may be defined as a total of all expenses incurred, whether paid or outstanding, in the manufacturing and sale of product. ஒரு பொருளை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு செய்யக்கூடிய செலவுகள் எல்லாமே சேர்ந்தது தான் காஸ்ட்னு சொல்கிறாங்க. காஸ்ட்னா அடக்கம். இந்த காஸ்ட்டில் ஒரு பொருளை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டை பே பண்ணியிருந்தாலும் பே பண்ணாமல் இருந்தாலும் ரெண்டு அமௌண்ட்டும் இன்க்ளூட் ஆகும். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் காஸ்ட்டு. நெக்ஸ்ட் காஸ்டிங்னா என்னன்னு பார்க்கலாம். Next one, costing. It refers to the technique and process of ascertaining cost and studies the principle and rule concerning the determination of cost of product and service. It is not static and it changes with the change of time. The ascertainment by both method and techniques. காஸ்டிங்னா அடக்க விலையியல். இப்போ காஸ்டிங்கிறது ஒரு ப்ரொசீஜர். மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு ப்ராடக்டோட காஸ்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய டெக்னிக் அண்ட் ப்ராசஸ் தான் காஸ்டிங்னு சொல்கிறாங்க. இது நிலையானது அல்ல, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடியது. காஸ்டிங்கிறது மெத்தட் அண்ட் டெக்னிக்ஸை கணக்கிடக்கூடியது. காஸ்டிங்கிறது மெத்தட் அண்ட் டெக்னிக்ஸை கணக்கிடக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன், மீனிங் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங். அக்கார்டிங் டு கோஹ்லர், cost accounting is the branch of accounting dealing with the classification, recording, allocating, summarizing and reporting of current and prospective cost. காஸ்ட் அக்கௌண்டிங்கிறது அடக்க விலை கணக்கியல். ஒரு ப்ராடக்டோட காஸ்ட்டை என்ட்ரி பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணுறது தான் இந்த காஸ்ட் அக்கௌண்டிங். இந்த காஸ்ட் அக்கௌண்டிங்கோட ஒர்க் எதில் ஸ்டார்ட் ஆகி எதில் முடியுதுன்னா, இது இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸை என்ட்ரி பண்ணுறதுல ஸ்டார்ட் ஆகி அடக்க விலை பட்டியல் மற்றும் அறிக்கைகளை தயாரித்து மேனேஜ்மெண்ட்டோட டிசிஷன் மேக்கிங்க்கு கொடுக்குறாங்க. Next one, cost accountancy. Cost accountancy is defined as the application of costing and cost accounting principles, method and technique to the science, art and practice of cost control and the ascertainment of profitability. It includes the presentation of information derived therefore from the purpose of managerial decision making. காஸ்ட் அக்கௌண்டன்சினா அடக்க விலை கணக்கு பதிவியல். அடக்க விலை கட்டுப்பாடு மற்றும் லாபத்தை கணக்கிட காஸ்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங் பிரின்சிபல், மெத்தட் அண்ட் டெக்னிக்ஸை பயன்படுத்தும் ஒரு அறிவியல் மற்றும் கலையாகும்னு சொல்கிறாங்க. இதுதான் காஸ்ட் அக்கௌண்டன்சி. இந்த காஸ்ட் அக்கௌண்டன்சியில் கிடைக்கக்கூடிய டீட்டெயிலை பேஸ் பண்ணி தான் மேனேஜ்மெண்ட்டில் டிசிஷன் மேக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், காஸ்ட் கண்ட்ரோல். The cost can be controlled by standard costing, budgetary control and reporting of cost and cost audit. ஸ்டாண்டர்டு காஸ்டிங், பட்ஜெட்டரி கண்ட்ரோல் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஆஃப் காஸ்ட் அண்ட் காஸ்ட் ஆடிட், இது மூலியமாக காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுனால பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸை ஐடென்டிஃபை பண்ணவும் ரெடியூஸ் பண்ணவும் முடியும்.
இதனால ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணவும் பட்ஜெட்குள்ள ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணவும் முடியும். Next one, cost report. These reports are primarily prepared for use by the management at different levels. Cost report help in planning and controlling performance appraisal and managerial decision making. Useful data to both for internal and external reporting. காஸ்ட் ரிப்போர்ட்டை அவங்க மேனேஜ்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட் லெவலில் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த காஸ்ட் ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. காஸ்ட் ரிப்போர்ட் எதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா பிளான் பண்ணுறதுக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்னா செயல்திறன் மதிப்பிடல், அவங்களோட செயல்திறன் மதிப்பிடுவதற்கும் மேனேஜ்மெண்ட்டோட டிசிஷன் மேக்கிங்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. காஸ்ட் ரிப்போர்ட் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரிப்போர்ட்டிங்காக ஒரு யூஸ்ஃபுல் டேட்டாவாக இருக்கும். Next one, cost audit. Cost audit is the verification of correctness of cost accountants and a check on the adherence to the cost accounting plan to see the principles and rules have been applied correctly. காஸ்ட் ஆடிட்டோட ஒர்க் என்னன்னா காஸ்ட் அக்கௌண்ட் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபிகேஷன் பண்ணுறதும், காஸ்ட் அக்கௌண்டிங் பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்னு வெரிஃபிகேஷன் பண்ணுறதும் தான் காஸ்ட் ஆடிட். காஸ்ட் ஆடிட்டோட பர்பஸ் காஸ்ட் ரெக்கார்டில் இருக்க அரித்தமெட்டிக் அக்யூரசி, அதாவது எண்கணித துல்லியம், அந்த காஸ்ட் ரெக்கார்டில் இருக்க நம்பர்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிரின்சிபல்ஸ் அண்ட் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணுறது தான் காஸ்ட் ஆடிட். நெக்ஸ்ட் ஒன், பட்ஜெட்டரி கண்ட்ரோல். It involves the fixation of budget or estimated cost and comparison of actual cost with the budget fixed. இப்போ பட்ஜெட்டரி கண்ட்ரோல்ன்றது பட்ஜெட் ஆர் எஸ்டிமேட்டட் காஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் அதோட நம்ம ஃபிக்ஸ் பண்ண பட்ஜெட்டும் ஆக்சுவல் காஸ்ட்டும் கம்பேர் பண்ணி பார்க்கறது தான் இந்த பட்ஜெட்டரி கண்ட்ரோல். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு மீனிங் தான். காஸ்டிங்கில் இன்ட்ரொடக்ஷனுக்கு இந்த அளவு தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் டாபிக் மெத்தட் ஆஃப் காஸ்டிங், அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.